நாம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து சைபர் செக்யூரிட்டி. வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் அப்படின்னா வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ், நெட்ஒர்க்ஸ் ஆர் இன்வால்மெண்ட் ஆஃப் எனி ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ். ஆன்லைன் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து இட் இஸ் அண்டர் சைபர் செக்யூரிட்டி. அப்படின்னா என்னன்னா வந்து practice of protecting systems, networks and programs from digital attacks. இதெல்லாம் மேல பார்த்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ், நெட்ஒர்க்ஸ் ஆர் எனி ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சம் சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து செக்யூரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா வந்து என்ன, அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு? இன் 1970s வந்து சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. In 1970s saw the actual start of cyber security. It was an important decade in the evolution of cyber security. So cyber security வந்து 1970s ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எதனால வந்தது, ஏன் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு மெயினான ரீசன்ல பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி பாப் தாமஸ் அப்படின்றவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இவர் ஏன் வந்து ஃபாதர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றாங்கன்னா வந்து he is a computer scientist who is widely regarded as a father of cyber security. He gained notoriety in 1971 when he created the first computer virus called the creeper virus. இவர் பாப் தாமஸ் அப்படின்ற என்ன பண்றாருன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவர் வந்து 1971 வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வைரஸ் கிரியேட் பண்றாரு. அந்த நேம் என்னன்னா வந்து creeper வைரஸ். இந்த creeper வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து காஸ்ட் ஆஃப் creeper வைரஸ். Virus called creeper that could move across network and between computers, leaving the message I am the creeper, catch me if you can. நெட்ஒர்க்ல வந்து டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு சிஸ்டம்காக போயிட்டு வந்து ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணி விட்டுருது. ஐ எம் த கிரீப்பர், கேட்ச் மீ இஃப் யூ கேன், உன்னால முடிஞ்சா எனக்கு கண்டுபிடிச்சிரு அப்படின்ற கண்டென்ட்டை வந்து எல்லா சிஸ்டம்லயும் வந்து இன்ஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதனால வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க. ஆனா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பக் அப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னா வந்து பாப் தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த வைரஸ் வந்து நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ரே டாம்லின்சன் அப்படி அவர் யாருன்னா வந்து இன்வென்டர் ஆஃப் இமெயில வந்து இன்வென்ட் பண்ணது அவர் தான். ரோட் ஏ கோட் தட் சர்ச் நெட்வொர்க்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரிமூவ் creeper, ஆக்டிங் as a ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். இவர் எப்படி கோடுனா வந்து creeper என்ற வார்த்தையை வந்து ஃபைண்ட் பண்ணி அதை வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கோட் பண்றாரு. Thus began the evolution of cyber attacks and cyber security. வைரஸும் அந்த ஆன்டிவைரஸ் இந்த நேம வந்து பீக்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸ் பெருசா வர ஆரம்பிச்சது. இப்படியே வந்து போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேமஸ் சைபர் அட்டாக்ஸ். ஃபேமஸ் சைபர் அட்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மணி ஈஸ்ட், டேட்டா பிரீச்சஸ், சைபர் புல்லிங், சோஷியல் இன்ஜினியரிங், ரான்சமர் அட்டாக். மணி ஈஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சனோ இல்ல ஒரு கம்பெனியோ இல்ல வந்து ஒரு பேங்கோ செக்யூரிட்டி மெக்கானிசம் ஹேக் பண்ணி சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த நாட்டுக்கோ இல்ல வேற நாட்டு பேங்கோ வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இதுல வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் இருக்கும், லீகல் டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா பிக்கெஸ்ட் மணி தெஃப்ட் த்ரூ ஹேக்கிங் இன் த வேர்ல்ட். பணத்தை வந்து ஹேக்கிங் மூலியமா கொள்ளடிச்சு அந்த சம் அமௌண்ட் ஆஃப் பேங்க் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. 35 fraudulent instructions were issued by the security hackers via the SWIFT network to illegally transfer close to $1 billion from the Federal Reserve Bank of New York account belonging to Bangladesh Bank. Bangladesh Bankல வந்து ஒரு $1 billion வந்து Federal Reserve Bank of New York வந்து சென்ட் பண்றாங்க through the Bangladesh Bank. அண்ட் இதுல வந்து என்னன்னா $1 billion வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து ட்ரேஸும் பண்ணிடுறாங்க. ஆனா ஃபுல் அமௌண்ட்டை வந்து அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. ஒரு மினிமமான அமௌண்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்க வேணா போயிக்கலாம் வந்து பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா அந்த கண்ட்ரிஸ் மட்டும் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. மற்ற அமௌண்ட்லாம் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல. As of 2018, only around $18 million of 81 million transferred and the Philippines has been recovered. 81 இருந்து 18 மில்லியன் மட்டும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி தான் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. மற்ற அமௌண்ட் ஆஃப் மணி வந்து போனது போயிடுச்சுன்னா வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியல அவங்களால. இதுதான் வந்து பிக்கஸ்ட் மணிஸ். அது வந்து பங்களாதேஷ்ல வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து டேட்டா பிரீச். டேட்டா பிரீச் ஜென்ரலா அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸ் சிஸ்டம் ஹேக் பண்ணி ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனோ இல்ல வந்து இமெயிலோ இல்ல பாஸ்வேர்ட்ஸோ டேட்டா பர்ஸோ வந்து பப்ளிக்கா வந்து லான்ச் பண்றது தான் வந்து டேட்டா பிரீச். இது வந்து என்னன்னா பிக்கஸ்ட் டேட்டா பிரீச் அப் டு 2024. இப்போ 90s இருந்து 2024 வரைக்கும் நடந்த பிக்கஸ்ட் டேட்டா பேஸ் எதுனா வந்து யாகூ டேட்டா பேஸ். யாகூவோட டேட்டா பேஸ் தான் வந்து பிக்கஸ்ட் டேட்டா பேஸ் சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு 3 பில்லியன் ஆன்லைன் யூசர்ஸோட டேட்டா பேஸ் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஓப்பனா பப்ளிக்கா வந்து விட்டுட்டாங்க. அவைலபிளா இருக்கிற எல்லாத்தோட ஃபோன் நம்பர்ஸ் இல்ல பாஸ்வேர்ட்ஸ் அவங்களோட கிரெடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனா விட்டாங்க. இதுதான் வந்து பிக்கஸ்ட் டேட்டா பேஸ் நம்ம பார்க்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் இஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி டு ஹராஸ், threaten, embarrass or target another person. Online threats and mean, aggressive or rude text, tweets, posts or messages all count. So just posting personal information, pictures or videos designed to hurt, to embarrass someone else. சைபர் புல்லிங்னா ஜென்ரலா என்னன்னா வந்து ஒரு பர்சனோட பிரைவசியான பிக்சர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் அதெல்லாம் வச்சு வந்து ஆன்லைன்ல வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி காசு வாங்குறது இல்ல வந்து அவங்கள வந்து
தப்பான இதுக்கு தூண்டுறது இந்த மாதிரிலாம் வந்து சைபர் புல்லிங் நடக்கும். அக்கார்டிங் டு ஐடி ஆக்ட் படி சிவியரான பனிஷ்மெண்ட்ஸும் அண்ட் வந்து ஃபைன் அமௌண்ட்டும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுவுமே வந்து நீங்க மாட்டிக்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான அட்டாக். இது பண்ணா சிவியரான ஆக்ஷன்ஸ் வந்து டேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எதுவுமே ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோசியல் இன்ஜினியரிங். சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா வந்து இஸ் ஆர்ட் ஆஃப் மேனிபுலேட்டிங், இன்ஃப்ளூயன்சிங் ஆர் டிசீவிங் யூ இன் ஆர்டர் டு கெயின் கண்ட்ரோல் ஓவர் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து உங்ககிட்ட பேசி உங்க மூலியமாவே உங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணி உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி உங்க மூலியமாவே உங்களை நீங்க ஆக்ட் பண்ணிக்கிற அந்த மெத்தட் பேர் தான் வந்து சோசியல் இன்ஜினியரிங். இது வந்து எப்படி நடக்கலாம் வந்து ஃபிஷிங் இமெயில்ஸா இருக்கலாம், இல்லை ஃபிஷிங்ல லிங்க்ஸா இருக்கா, லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்க பாஸ்வேர்டு வந்து எங்கே லீக் ஆயிடுச்சு, இல்லை உங்க பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உங்களை ஏமாத்தி உங்க மூலியமாவே லீக் ஆகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதெல்லாம் வந்து சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்ககிட்டே ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து எஸ்பிஐ இருந்து பேசுறோம், சம் சார்ட் ஆஃப் ஓடிபி சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் யூசர். நெக்ஸ்ட் வந்து ரான்சம்வேர் அட்டாக். ரான்சம்வேர் அப்படின்னா என்னன்னா, ரான்சம் அப்படின்னா வந்து மால்வேர், வேர்னா வந்து வரி பணம். ஒரு மால்வேர் இன்ஜெக்ட் பண்ணி அந்த வந்து பணம் கேட்கறது, அதான் வந்து பேசிக்கலா ரான்சம்வேர் அட்டாக். Ransomware is a type of malware that holds a victim data or device sources, threatening to keep it locked or worse, unless the victim pays a ransomware to the attacker. உங்க சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் என்கிரிப்ட் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இங்க பே பண்ணா, இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க பே பண்ணா மட்டும் உங்க அக்கௌண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து ஒரு 1 ஹவருக்குமே வந்து உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு குயிக்கா பே பண்றீங்களோ அவ்வளவு வந்து டேட்டாஸ் வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இது வந்து அக்கார்டிங் டு IBM செக்யூரிட்டி எக்ஸ்போஸ் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இண்டெக்ஸ் 2023, ransomware attacks represent 17% of all cyber attacks in 2022. 17% of cyber attacks வந்து through only the way of ransomware. ransomware வச்சு மட்டுமே 17% attacks வந்து இனிஷியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர். டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ்ல வந்து ஒயிட் ஹேட் அண்ட் பிளாக் ஹேட் அண்ட் கிரே ஹேட், இது இவங்க தான் வந்து டாப் 3 ஹேக்கர்ஸ். இவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, they are criminals who break into computer network with malicious intent. நம்மளோட பர்மிஷன்ஸ் இல்லாம நம்மளோட சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்ணி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் வந்து வெளியே வந்து லீக் பண்றது, இல்ல நம்ம சிஸ்டம் வந்து என்டையரா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த ஸ்டீல்டு பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் அண்ட் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து டார்க் வெப்ல வந்து பப்ளிக்கா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சேனல்ஸ் எதுவுமே கிடையாது, எத்திக்கல்ல வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களாம் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க. அவங்கள வந்து ட்ரேஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அவங்க செட் ஆஃப் ப்ராக்ஸி செயின்ஸ் அண்ட் அனானிமிட்டி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களை யாருமே வந்து ஃபைண்ட் பண்ண முடியாத இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. இவங்களாம் தான் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒயிட் ஹேட் ஹேக்கர். ஒயிட் ஹேட் ஹேக்கர் வந்து காமனா வந்து எத்திக்கல் ஹேக்கர் சொல்லுவாங்க. Ethical hacking involves an authorized attempt to gain unauthorized access to a computer system, application or data. இவங்க வந்து பெர்மிஷனோட வந்து அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா வந்து டெஸ்டிங் ஃபார் பக்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி இன் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இவங்க வந்து லீகலா வந்து அவங்க கம்பெனி சைட்டை வந்து ஆக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற என் பாயிண்ட்ஸ் வல்னரபிலிட்டிஸ் வந்து கம்பெனி வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. Practice helps to identify security vulnerabilities which can be resolved before a malicious attacker has an opportunity to exploit them. ஒரு பிளாக் அட்டாக்கர் வந்து அந்த வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு முன்னாடி நாம வந்து அதை கண்டுபிடிச்சு கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பெனி சைட் வந்து சேஃப் ஆயிடுவாங்க. பேசிக்கலா வந்து ஒயிட் அட்டாக்கர்ஸ் வந்து இதுதான் பண்ணுவாங்க. ஸோ த கம்பெனிஸ் ஹையர் எத்திக்கல் ஹேக்கர் டு ஃபைண்ட் த வல்னரபிலிட்டிஸ் இன் த கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரே அட்டாக்கர்ஸ். கிரே அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆப்ரேட் பிட்வீன் த பவுண்டரிஸ் ஆஃப் லீகல் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். சம்டைம்ஸ் வந்து பிளாக் அட்டாக்கரா வந்து பண்ணுவாங்க அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒயிட் அட்டாக்கரா வந்து ஆக்ட் ஆவாங்க. பிளாக் அட்டாக்கர்னா வந்து பிளாக் அட்டாக்கர் அளவுக்கு இல்லாம ஒரு கம்பெனியோட டேட்டாபேஸ் வந்து ஆக்ட் பண்ணி மொத்தமா வந்து டெஸ்ட்ராய் பண்றது அந்த லெவலுக்கு எல்லாம் போவாங்கன்னா பிளாக் அட்டாக்கர்ஸ் வந்து யூஸ்வலி தே who break into systems for personal gain or to cause harm. ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்குறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. பட் தே ஆல்சோ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பிளிசிட் பெர்மிஷன் லைக் ஒயிட் அட்டாக்கர்ஸ். ஒயிட் அட்டாக்கர்ஸ் மாதிரி வந்து ஒரு கம்பெனி டெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் பண்றதுக்கோ வந்து அவங்க எல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் டிமாண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 172 பில்லியன் இன் 2023. $172 பில்லியன் அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு வந்து சைபர் செக்யூரிட்டி மார்க்கெட்டுக்கு வந்து போக போகுது அண்ட் எவ்வளவு ஜாப் ஓப்பனிங்ஸ் வரப்போகுதுன்னா வந்து இந்த கிராப்ல வந்து அப் டு 2029 தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து நெட்வொர்க் எந்த அளவுக்கு வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து இருக்கு, எப்பவுமே இருக்கு. ஆன்லைன் அப்படின்ற வார்த்தை இருந்தா செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா இருந்தாகணும். எவ்வளவுதான் வந்து ஏஐ அண்ட் அதர் என்னதான் வந்தாலையும் வந்து ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அண்ட் சைபர் செக்யூரிட்டியுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஹவு சைபர் செக்யூரிட்டி பேஸ் இன் இந்தியா.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷரா வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா உள்ள போறவங்க வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து சேலரிஸ் வந்து கொடுப்பாங்க. இன் பெங்களூர்ல வந்து 16,62,000 per year வந்து கொடுக்குறாங்க சேலரியா வந்து ஃப்ரெஷரா. இன் சென்னையில வந்து 7,70,000 per year தான் கொடுக்குறாங்க. இன் பூனேல வந்து 9 lakh சம்திங் கொடுக்குறாங்க. மும்பைல வந்து 9,10,000, ஹைதராபாத்ல வந்து 8 lakh கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு சைபர் செக்யூரிட்டி பேஸ் இன் யூஎஸ். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண வந்து சைபர் செக்யூரிட்டி எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னா வந்து as of February 2024, the average annual salary of cyber security professional in United States வந்து $1,32,000 சம்பாதிக்கிறாரு. per hourல வந்து $63.92 வந்து சம்பாதிக்கிறாரு. இதுல வந்து மிட் லெவல், சீனியர் லெவல் சைபர் செக்யூரிட்டி மேனேஜர்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. மிட் லெவல்ல வந்து ஒரு $1,27,000 சம்பாதிக்கிறாரு. சீனியர் லெவல்ல பார்க்கும்போது $1,47,000 சம்திங். அண்ட் சைபர் செக்யூரிட்டி மேனேஜர்ஸ் லெவல்ல பார்க்கும்போது $1,30,000 சம்திங் சம்பாதிக்கிறாரு. அண்ட் சைபர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து $1,11,000 சம்பாதிக்கிறாரு. ஸோ யூஎஸ் லெவலில் பார்க்கும்போது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு நல்ல சேலரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் என்ட்ரி லெவல் பொசிஷன் ஸ்டார்ட் அட் 93,000 per year, while most experienced workers made up of 1,64,000 வரைக்கும் போகும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரெஷரா வந்து 93,000 உள்ள வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலா மாறும்போது 1,64,000 வரைக்கும் போகுது. சேலரி பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி வந்து யூஎஸ்ல வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேஷன் சைபர் செக்யூரிட்டி. பெஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றவங்க யாருன்னா வந்து இசி கவுன்சிலும் ஓஎஸ்சிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இசி கவுன்சில் என்ன பார்ப்போம். இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் இ காமர்ஸ் கன்சல்டன்ட்ஸ், ஆல்சோ known as இசி கவுன்சில், is the world's largest cyber security technical certification provider. இவங்க இசி கவுன்சில் என்ன பண்றாங்க வந்து சைபர் செக்யூரிட்டி சர்டிபிகேஷன் தான் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க சர்டிபிகேட் நீங்க படிச்சா வந்து குளோபலி வந்து எந்த இடத்துல வேணா நீங்க வந்து வேலைக்கு போகலாம். இந்த சர்டிபிகேட் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா வந்து இசி கவுன்சில் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் சிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபைட் பென்டெஸ்டிங் டெஸ்டிங் ப்ரொஃபஷனல் சிபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் சிஹெச்எஃப்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபைட் சி ஃபார் சர்டிஃபைட். கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர் சிஎஸ்சி அண்ட் DevOps இன்ஜினியர் சிடிஇ. சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சிஸ்கோ. சர்டிஃபைட் இன்சிடென்ட் ஹேண்ட்லர் டிஃபென்ஸ் எசென்சியல்ஸ் டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இசி கவுன்சிலோட சர்டிபிகேட்ஸ் படி பார்த்தா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஓஎஸ்சிபி. ஓஎஸ்சிபி அப்படின்னா வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷன் ஆஃபர்ட் பை அஃபென்சிவ் செக்யூரிட்டி. அஃபென்சிவ் செக்யூரிட்டி யாருன்னா வந்து நம்ம கால்நெக்ஸ் இருக்குல்ல, அது டெவலப் பண்ணுவது அந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி. இட் இஸ் ஹைலி ரிகார்ட் சர்டிஃபிகேஷன் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி தட் ஃபோக்கஸ் ஆன் வைட் ட்ராக்கிங் அண்ட் பென் டெஸ்டிங். இந்த ஓஎஸ்சிபி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா வந்து வைட் ட்ராக்கிங் அண்ட் பென் டெஸ்டிங் சொல்லி தருவாங்க. அந்த கால்நெக்ஸ்ல இருக்கிற இன்பில்ட்டா இருக்கிற எல்லா டூல்ஸை பத்தியுமே வந்து ஒரு கிளாஸ் போகும். அந்த ரியல் லைஃப் சினாரியோ வந்து எப்படி அட்டாக்ஸ்லாம் இன்செக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தருவாங்க ஓஎஸ்சிபி. அந்த ஓஎஸ்சிபி கம்ப்ளீட் பண்ணா எனக்கு சேலரி அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து according to Zip Recruiter, the majority of OECP salaries currently range between $96,000 and $1,40,000 வரைக்கும் போகும். வித் டாப் earners மேக்கிங் 1,58,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஃப்ரெஷரா வந்து சர்டிஃபிகேட் முடிஞ்சு ஸ்டார்டிங்கா உள்ள போகும்போது $96,000 போகலாம். இதே போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணினா 1,40,000 $1,50,000 வரைக்கும் போகுது. இவங்க என்ன சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா வந்து ஓஎஸ்சிபி அஃபென்சிவ் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஓஎஸ்சி அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட் அண்ட் அஃபென்சிவ் செக்யூரிட்டி வயர்லெஸ் ப்ரொஃபஷனல், அஃபென்சிவ் செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன் எக்ஸ்பர்ட், அஃபென்சிவ் செக்யூரிட்டி வெப் எக்ஸ்பர்ட். ஸோ சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் பார்த்தா இதெல்லாம் வந்து படிச்சா வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன, எப்படி உள்ள போகும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.